போப் பிரான்சிஸ் அவர்கள் தனது 88வது வயதிலே ஆண்டவருடைய சமூகத்தை அடைந்திருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் வழியை காட்டி அவருடைய போதனைகளை அவருடைய இருதயத்திலே ஏற்று அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வழியில் நல்வழிப்படுத்தி நடத்த ஒரு தகப்பனாக பணிபுரிந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 12 வருடங்கள் போப்பாக அவர்கள் செயலாற்றி வந்த நாட்களில் அவர்கள் மிகுந்த மனதுருக்கம் நிறைந்தவராக, ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவராக, எல்லாரையும் அணைத்து கொண்டு எல்லாரையும் சுமக்கிறவராக இருந்து வந்திருக்கிறார். அவர்தான் முதல் ஜெசுவெட் போப், தென் அமெரிக்காவில் இருந்து வந்தவர். அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி கொண்டு சுவிசேஷத்தை உத்தமமாக பின்பற்ற வேண்டும், தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இன்னும் யாவரையும் நேசிக்க வேண்டும் என்ற கொள்கையை வேத வசனங்கள் மூலமாக கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய மறைவு பெரிய இழப்பு. ஆனாலும் ஆண்டவன் அவ்வப்பொழுது தன்னுடைய ஊழியர்களை தம்மிடம் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்தானத்திலே ஆண்டவன் அவர் தீர்மானம் பண்ணின அவருடைய இருதயத்திற்கேற்றவர்களை நிறுவுகிறார். இப்பொழுதும் ஆண்டவர் திட்டமிட்ட தலைவரை கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாகவும் யாவருக்கும் ஒரு தகப்பனாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவராக, எல்லாரையும் சுமக்கிறவராக, நீதியை நிலைநாட்டுகிறவராக, ஆண்டவருடைய போதனைகளை ஜனங்களுக்கு முழுவதுமாக வெளிப்படுத்தி நற்பணி செய்கிறவராக அருளும்படி நாம் வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் இந்த நேரத்திலே ஆறுதலை கொடுத்து அவர்களை ஆற்றி ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற சபையிலே ஆண்டவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் கிரியை செய்ய கார்டினல்களுக்கு வழிநடத்துதலை கொடுத்து அவர்களை வழிநடத்த நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அருளோடு இருப்பதாக.